இந்தியாவிற்கு சொந்தமான நிக்கோபார் தீவு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு துறைமுகத்தை கட்டுவதற்காக சமீபத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 72,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த துறைமுகம் அமையக்கூடாது, அந்த துறைமுகம் வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி திரிகிறார் ஒருத்தர். அவர் இதற்கு காரணமாக சொல்வது தான் வேடிக்கையானது. என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அந்த நிக்கோபார் தீவில் கிட்டத்தட்ட 300 ட்ரைபிள்ஸ், அதாவது பழங்குடியினர் இருக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் அதை காலி பண்ண நேரிடும், அவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னா ராகுல் காந்தி. என்ன அக்கறை உனக்கு திடீர்னு இந்த பழங்குடியினர் மேலே? பழங்குடியினராக ஒரே ஒரு திரௌபதி முர்மு என்ற பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தும் போது அவரை தோற்கடிக்க துடித்தது இந்த காங்கிரஸும் ராகுல் காந்தியும் அந்த கூட்டணியும். இப்போ என்ன உங்களுக்கு திடீர்னு பழங்குடியினர் மேலே பாசம்? உண்மையிலேயே உங்களுக்கு பழங்குடியினர் மேலே பாசம் இருந்ததாக்கா ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்படும் போது நிபந்தனையற்ற ஆதரவை நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கலையே. கொடுக்காம இன்றைக்கி என்ன திடீர்னு உங்களுக்கு பழங்குடியினர் மேலே ஒரு அக்கறை? இதுலேருந்தே தெரியல இது பொய்ன்னு. அது மட்டும் இல்லாமல் அண்டை நாட்டுக்கு ஒன்று நிக்கோபார் தீவை விற்கலை உங்களை மாதிரி. நீங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்ததன் காரணமாகத்தான் இன்னி வரைக்குமே ஒரே பிரச்சனை தமிழக மீனவர்களுக்கு, சுயநலத்துடன் செயல்பட்டதுனால. ஆனால் இங்கே சுயநலத்தோடு செயல்படலை, இந்தியாவின் நலனுக்காக. அங்கே துறைமுகம் கட்டப்பட்டால் சைனாவுடைய அச்சுறுத்தல் நமக்கு இருக்காது. இப்போது சர்வசாதாரணமாக நிக்கோபார் பகுதியில் சைனாவுடைய போர்க்கப்பல்களும் சைனாவுடைய அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலும் சர்வசாதாரணமாக நம்ம இந்திய எல்லைக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க, நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலில். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக, அது இங்கே வரக்கூடாது என்பதற்காக இந்த துறைமுகம் கட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த துறைமுகத்தை கட்டினா என்ன ஆகும்னா, ஆழப்படுத்தி கட்டப்படும் போது பல வெளிநாட்டு கப்பல்கள் சுற்றிட்டு அவங்களுடைய நாட்டுகளுக்கு போகாமல் நம்ம நிக்கோபார் தீவு வழியாக வரும்போது அந்த வருவாயும் இந்தியாவிற்கு வரும். சுமார் 50,000 பேருக்கு இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த துறைமுகம் கட்டப்போனால், இவர் அங்கே சைனா கப்பல்கள்லாம் வரணுமா, அதை தடுக்கக்கூடாதான், வரணுமா. இதுதான் இவருடைய எண்ணமாக இருக்கிறது. எப்போதுமே சைனாவிற்கு பயந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கணும்னு இவர் நினைக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த திட்டத்தை தடுக்க பார்க்கிறார். ஏன்னா இந்த திட்டம் தடுக்கப்பட்டால் அது சைனாவுக்கு தான் லாபம். இந்தியாவை ஈஸியாக அச்சுறுத்த முடியும். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது சைனாவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கும். இந்தியாவை எந்த நேரத்தில் எப்படியுமே தாக்கவே முடியாது. அதன் காரணமாகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் சைனாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி இருக்குது. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடுகள் செயல்படுதோ அந்த நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிப்பவர் தானே இந்த ராகுல் காந்தி அவர்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் அவர் நிக்கோபார் தீவுக்கு போய் இந்த விஷயத்தை மேற்கொண்டு இந்த விஷயத்தை பேசுகிறாருன்னா, சைனாவும் அவர் பின்னாடி இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனி காங்கிரஸ் ஆலும் சரி, ராகுல் காந்தி ஆலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் இனி பிரைம் மினிஸ்டர் ஆகவே முடியாது. ஆனால் பாகிஸ்தானால், சைனாவால் ஒரு கலவரத்தை இந்தியாவில் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி வேண்டுமானால் ராகுல் காந்தி பிரதமராக்கலாம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு கான்ட்ராக்டை அவர் போட்டிருக்காரோ என்ற ஒரு ஐயப்பாடு இங்கே மக்கள்கிட்ட இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்தியாவுக்கு என்றுமே சாதகமாக பேசாத ராகுல் காந்தி சமீப ஆண்டு காலமாக சைனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சொம்படிக்கிறார்னு சொன்னாக்கா இவர் தேச பக்தனாக இருப்பாரா இல்லை தேச விரோதியாக இருப்பாரா என்பதற்கு மக்கள் உங்களிடமே பதில் இருக்கும்.